கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் பை ஆர் செல் சஜஷன் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆல்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாரண்ட் ஃபார்மாவோட மார்க்கெட் கேபிட்டல், இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். 1,29,014 கோடி. ஸ்டாக் பிஇ 59.6. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். இந்த ஸ்டாக்கோட பிஇ ஹையாக, ஆவரேஜாக, சில அண்டர் வேல்யூடா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பிஇ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் வேல்யூடு, ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஓவர் வேலிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ ஹையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 59% இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ 32.5 தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ ஹையாக இருக்குது. அதே சேம் டைம் ROCE 27%, ROE 26.5% வச்சுருக்காங்க. ஸோ ROCE, ROE பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.33% இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டெப்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.82 வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பெக் ரேஷியோ 2.82 இருக்கிறது மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 2,45,165. அதே சேம் டைம் பார்க்கும்போது கரண்ட் வால்யூம் 17,05,357. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் டைனமிக் லிமிடெட். இந்த பாரத் டைனமிக் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 55,547 கோடி. ஸ்டாக் பிஇ 99. ஸோ ROCE 19. இந்த ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 64.4. ஸோ ஸ்டாக் பிஇ 99. ஸோ ஸ்டாக் பிஇ கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இதை விட இந்த ஸ்டாக்கோட பிஇ ஹையாக இருந்துச்சு. இப்போ ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆக போகுது. ஸோ அந்த ரீசனால் கொஞ்சம் இந்த ஸ்டாக்கோட பிஇ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங், ஒரு 5%லேருந்து ஒரு 20%. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸ்ட்டு டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 4 பேராமீட்டர்ஸில் பிஏ தவிர நமக்கு ROCE, ROE, டெப்ட் இது 3மே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ அளவுக்கு அதிகமாக 60 அப்படின்ற அந்த பேராமீட்டரில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கூட நம்ம இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் 11,40,851. ஸோ கரண்ட் வால்யூம் 20,71,313 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டபுளாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல வால்யூமோட தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக்கு தயாராக இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக் ஆவாஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஆவாஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 13,101 கோடி. ஸ்டாக் பிஇ 22.3. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 18.8. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ. ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் 22.3 இருக்குது. ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ROCE பார்க்கும்போது 10%, ROE பொறுத்த வரைக்கும் 14% வச்சுருக்காங்க. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7
க்கு மேலே இருந்தாலே பேங்கிங் அண்ட் நான் ஃபினான்ஸ் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டிவாகவே இருந்தாலும் இந்த ஆவாஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்ட் கம்மியாக இருக்குது, ஒரு நல்ல விஷயமும் கூட. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 551. ஸோ புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னா 3 டைம்ஸ். ஸோ பெரிய நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.30 தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல க்ரௌத்தை இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு இப்போ வந்து ரெக்கவருக்கு ஆகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. ஓகே, வால்யூம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது 1,19,245. ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 3,83,970 இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுளாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் இருந்தால் மேலே பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் இந்த ஆவாஸ் ஃபினான்ஸோட இன்னும் ஒரு சில பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருவோம். ஜிஎன்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.08%. ஸோ என்என்பியை பொறுத்த வரைக்கும் 0.78% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎன்பிஏ அப்படின்னா உங்களுக்கு ஜிஎன்பி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கிராஸ் நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது என்என்பியை பொறுத்த வரைக்கும் நான் ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆவாஸ் ஃபினான்ஸோட சின்ன ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஜிஎன்பிஏ என்என்பிஏ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் காசா ரேஷியோ வந்து இவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம ஜிஎன்பிஏவும் என்என்பிஏவும் மட்டும் நம்ம இப்போ பார்த்துலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கோட, அதாவது பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், இந்த என்என்பிஏ வந்து கம்மியாக ஜிஎன்பிஏவாக இருக்கட்டும் இல்லை என்என்பிஏவாக இருக்கட்டும், எவ்வளோக்கு அளவு கம்மியாக இருக்கோ ஸோ அவ்வளோக்கு அளவு அந்த ஸ்டாக் வந்து ஒர்த்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்பிஏ 1%, ஸோ என்என்பிஏ பொறுத்த வரைக்கும் 0.78 இருக்குது. ஸோ மாடரேட்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹோம் லோன் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசா ரேஷியோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல. ஓகே, ஃபண்டமெண்டல் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கூட இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கோட எஃப்ஐ. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் இந்த ஆவாஸ் ஃபினான்ஸோட அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டேக் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 48.96% வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024-25 26% தான் வச்சுருந்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது அவங்களோட ஸ்டேக்கை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக குறைச்சிருக்காங்க 25.88%. ஸோ டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10.75%லேருந்து 11.52% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டோ அண்ட் டிஐஐ எஃப்ஐஐ உங்களுக்கு ஹோல்டிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பல்ராம்பூர் சீனி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட மார்க்கெட் கேபிட்டல் 9,306 கோடி. ஸ்டாக் பிஇ 22.2. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 16.8. ஸோ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 10.2%, ஆர்ஓஇ 11% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல், அதாவது ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது, 1க்கு கீழே தான் இருக்குது, 0.69% தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பெக் ரேஷியோ பார்க்கணும். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -4.15 வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நார்மலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் செக்டரில் இருக்க ஸ்டாக்குக்கெலாம் பெரிய லெவலில் பிஇ இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு சில ஸ்டாக்கை தவிர. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 4,50,987. ஸோ கரண்ட் வால்யூம் வந்து 19 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், கிட்டத்தட்ட 19 லட்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது.
19,98,096. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சத்துலேருந்து ஸோ 19 லட்சம் இருக்குது. ஸோ வால்யூம் வந்து ஒரு நல்ல ஹையாக இருக்குது. ஸோ வால்யூம் நல்லா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் அதே சமயத்தில் ஃபண்டமெண்டலும் மாடரேட்டாக இருக்குது. ஒரு சூப்பரான ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே சேம் டைம் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ மட்டுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்தளவுக்கு வச்சுருக்காங்க, எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டீஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 42.86%. ஸோ அதே சேம் டைம் எஃப்ஐஐ 11%. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஐ 27.59%. ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. ஸோ பெரிய இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு டிஐ பொறுத்த வரைக்கும் 28% நியரில் வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்ஐஐ 11% வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் IIFL ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 23,045 கோடி. ஸ்டாக் பிஇ 26.9. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 22.3 ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ROCE 8.81%, ROE 4.9% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 6 or 7க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஸோ டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டெப்ட் கண்டிப்பாக இருக்கும். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 4.53% தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டெப்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -1.22 இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. அதாவது சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதே சமயத்தில் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ 1 month ஆவரேஜ் வால்யூம் 19,90,232. ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வால்யூம் 16,73,537. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து ஒரு பெரிய ஹைக்கை இன்னும் கொடுக்கல இந்த ஸ்டாக்கில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இவங்களோட நம்ம இதோட டெக்னிக்கலாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ப்ரொமோட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24%, 24.86%. அதே சேம் டைம் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் சைட்லி ஹைக் பண்ணியிருக்காங்க 26.77%. அதே சேம் டைம் டிஐ பொறுத்த வரைக்கும் 1% வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் டெட் 39% இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த IIFL ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு இவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 35% வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து நம்மளால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த IIFL ஃபினான்ஸோட இந்த கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ மட்டும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 2.3%. ஸோ நெட் என்பிஏ அதாவது NNPAன்னு சொல்லுவோம். ஸோ நெட் என்பிஏ 1.2% இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆஃபாஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதை அதாவது IIFL ஃபினான்ஸை விட ஆஃபாஸ் ஃபினான்ஸோட அதாவது கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல் வந்து அதாவது என்பிஏ கிராஸ் என்பிஏ நெட் என்பியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதோட வேல்யூஷன் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்காக இது ரொம்ப வீக் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மாடரேட்டாக இருக்குது. நம்ம தாராளமாக பண்ண போகிறது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிசிஷனை எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.